மீதி இருப்பது 2 இடங்கள். இவர் அரசியலுக்கு புதிதாக வந்தார். போலீசின் வேகம் அரசியலுக்கு ஒத்துவராது, இன்னும் அனுபவம் வேண்டும் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் புயலாய் வந்தார். நோட்டாவிடம் போட்டியிடும் கட்சி என்ற பெயர் வாங்கிய பாஜகவை தமிழகத்தில் பேசப்படும் கட்சியாக மாற்றினார். அசுர வேகத்தில் வளர்கிறது என்று ஆளும் திமுக பயப்படும் அளவிற்கு திமுக ஃபைல்கள் வெளியிட்டு கவனத்தை ஈர்த்தார். பாஜக தனித்து போட்டியிடும் திறன் படைத்தது என்று தமிழக மக்களை எதிர்பார்க்க வைத்தார். அதே வேகத்துடன் அதிமுகவின் கூட்டணி தேவையில்லை என்று உரைத்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகவும் காரணமாக இருந்தார். அந்த விலகலையும் சமாளிக்கும் விதமாக வேறு பல கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளுடன் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறுகிறார். ஏனோ உள்கட்சி அரசியலில் பின்தங்குகிறார். டெல்லி தலைமை அவரிடம் நம்பிக்கை இழந்தது போல தோற்றம் ஏற்பட்டு பின்பு அது உண்மைதான் என்பது போல தலைமை பதவியை இழக்கிறார். அவருக்கே உரிய இரு பெரும் கட்சி எதிர்ப்பிலிருந்து சறுக்கி அதிமுகவின் கூட்டணி தலைமையை ஆதரிக்கிறார். அவர்கள் இன்று வரை இவரை நேரடியாக ஏற்காத போதும் அவர் ஆதரிக்கிறார். அதிமுகவின் பிரிந்த தலைவர்களை இணைக்க முயன்று தோற்கிறார். இன்று வரை தனிக்கட்சி தொடங்குவார் என்ற ஆதரவாளர்களின் எதிர்ப்பையும் அவரால் நேர்கொள்ள முடியவில்லை. தன் கட்சியின் தலைமைக்கு அடிபணிந்தவராகிறார். நம் லிஸ்டில் முதலிடத்தை விட்டுக் கொடுத்து 2ஆம் இடத்தை பிடிக்கிறார் திரு அண்ணாமலை.